சந்தோஷப்பட்டவங்களும் கஷ்டப்படுறவங்க கூட அப்படி போவாங்க ஏங்க இல்லாதப்பட்டவங்க தான் இதில் ஏமாந்து போகிறதே. கடன் வாங்கி. ஆமாம், கடன் வாங்கி போகிறாங்க. தகுடு எழுதி தரேன், யந்திரம் எழுதி தரேன், பூஜை பண்ணுறேன், திலகோமம் வளர்க்குறேன், 6 லட்சம் 7 லட்சம் 60,000 80,000 1 லட்சம் சொல்லி இவங்க ஃபுல்லாக இந்த எரியிற வீட்டில் பிடுங்குற வர ஆதாயம்ன்ற மாதிரி இவங்க பிடுங்கிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு பரிகாரம் செய்யணும்னு ஆசை இருக்குன்னா, நான் சொல்கிறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 10,000 இருந்தால் 5,000 இருந்தால் போதுங்க. நேராக திருவண்ணாமலைக்கு போங்க, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது. அங்கே போய் உட்காந்து ஒரு 2 மூட்டை ஒரு 5 மூட்டை அரிசியை வாங்கி கொண்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு நீங்களே அன்னைக்கு ஃபுல்லாக இருந்து பரிமாறிட்டு வரலாம். யாரும் இன்னும் உங்களை சொல்ல போகிறதில்ல. அது ஒரு திருப்தி, மகா திருப்தி. உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது பிச்சை எடுக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாவம் வந்து சேருமா சேராதா இல்லைங்களா? இல்ல நம்மளே கூட நம்ம கையில சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுங்க, என்ன வேணாலும் செய்யலாங்க. வேற ஒன்றும் இல்லை, செய்யணும்னு தைரியம் இருந்தால் அதை வேணாலும் செய்யலாம். நான் திருப்பி சொல்றது, உங்கள் விதி என்னவோ அது மாறாது. நீங்க பிச்சை எடுத்தாலும் மாறாது, செத்தா கூட மாறாதுன்ற மாதிரி எது செஞ்சாலும் மாறாது. மறுபடியும் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது நீங்க தூக்கி போட்ட கல் உங்க தலையில தான் விழுகும், வேற எவன் தலையிலும் விழுகாதுன்றதுனால இது யாருனாலே மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கங்க. ஜோசியம் என்பது கண்டறிவதற்கான ஒரு துறையை தவிர மாற்றுவதற்கான துறை இல்லை.